செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பினி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே கேதுவுடன் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் ஒரு சுபகரமான வாரமாக அமைந்திருக்கிறது. கடந்த 2 மாதங்களாக உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் மிக நன்றாக இருக்கிறது. உங்கள் ராசியிலே சுக்கிரன் இருப்பது வீட்டுக்கு தேவையான பொருட்களை, அதாவது எலக்ட்ரானிக் சாமான்களை வாங்குவதற்கு மிக ஏற்ற வாரமாக அமைந்திருக்கிறது. சுக்கிரன் இருப்பது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல ஒற்றுமை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் புதன் குரு இருப்பது உங்களுடைய இளைய மூத்த சகோதரர்கள் அனைவருக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் சகோதரர்களுக்குள் இருந்த பிரச்சனைகளும் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 5ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் கேதுவுடன் இருக்கிறார். ஆகவே குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். குழந்தைகளால் இருந்த பிரச்சனைகள் தீரும். குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள். நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகுவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்க தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொள்ளும். தொழில் ஸ்தானாபதி லாபஸ்தானாபதியான சனிபான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறார். 7.5 சனியாக இருக்கிறார். ஆகவே தொழில்துறையில எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் தாமதமாகத்தான் நடக்கும். தாமதம் ஆனாலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். விரயஸ்தானத்துல சனி பகவான் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். செலவினங்கள் ஏற்ற வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். வரவும் செலவும் இந்த வாரம் மிக மிக சரியாகவே இருக்கும். இந்த வாரத்துல சரியான நேரத்தில் தூக்கம் வராது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நாட்கள். மேஷராசிலிருந்து அசுனியில பிறந்தவர்களுக்கு ஜூன் 15 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். பரணியில பிறந்தவர்களுக்கு ஜூன் 16 திங்கட்கிழமை, ஜூன் 21 சனிக்கிழமை. இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 15 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 21 சனிக்கிழமை. இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 7.5 சனியாக சனிபகவான் விரயஸ்தானத்தில் இருப்பதனால் தொழில்துறையிலே செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். காரிய தாமதமாகும் என்று கூறியிருந்தேன். அந்த காரிய தாமதத்தை தவிர்ப்பதற்காகவும் தொழில்துறையிலே செலவினங்கள் குறைவதற்காகவும் பிரதி சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்ல நீதிமும் ஆஞ்சருக்கு நீதிமும் வைத்து விட்டுவார்கள். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாகவே மேஷராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள். மேலும் நல்ல யோகத்தை அடைவார்கள் என்பது உறுதியாக தெரிகிறது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறார். செலவினங்கள் மிக அதிகமாக ஆகக்கூடிய வாரமாக இருக்கிறது. இருந்தாலும் உங்கள் ராசிக்கு இருபுறமும் சுபக்கிரங்கள், ஒரு பக்கம் குருபான், இன்னொரு பக்கம் குரு புதனுக்கு, இன்னொரு பக்கம் சுக்கிரனுக்கு. ஆகவே அதிர்ஷ்டம் நன்றாகத்தான் இருக்கிறது. எவ்வளவு செலவினங்கள் வந்தாலும் அதற்குரிய வருமானம் உங்களை தேடி வரும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் புதன் குரு ஆகிய கிரகங்கள் இருப்பது நல்ல தனவரவு காத்திருக்கிறது. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். சுப காரியங்களுக்கும் தெய்வ காரியங்களுக்கும் சென்று வருவீர்கள். நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். சந்தோஷத்தை அடைவீர்கள். 2ஆம் இடத்துல சூரியன் புதன் குரு ஆகிய கிரகங்கள் இருப்பதால் உங்கள் ஆரோக்கியத்திற்கு தேவையான மருத்துவம் கிடைக்கும். நல்ல ஆரோக்கியத்துடன் விளங்குவீர்கள். நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிற சூரியன் புதன் குரு இருப்பது தெய்வ காரியங்களுக்கும் நல்ல காரியங்களும் சென்று விட்டு வருவதனால் நல்ல சந்தோஷத்தை அடைவீர்கள். 4ஆம் இடத்துல செவ்வாய் கேது ஆகிய கிரகங்கள் இருக்கிற நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். மனைவியின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து இந்த வாரம் மனைவியும் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவார். கடந்த 1.5 மாதங்களாக உங்கள் மனைவிக்கு ஆரோக்கிய குறைவுகள் இருந்தது. இவையெல்லாம் நீங்கி இனிமேல் நல்ல ஆரோக்கியத்துடன் திகழ்வார்கள். குழந்தைகளும் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே ராகுபான் இருப்பது தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும் என்பது உறுதி. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனிபான் இருப்பது நீங்கள் எந்த தொழில் செய்வர்களாக இருந்தாலும் அதற்குரிய வருமானம் கிடைக்கும். செலவினங்கள் இருந்தாலும் அதற்குரிய வருமானம் கிடைக்கும். சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம். அதிலும் நீங்கள் நன்மையையும் லாபத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி. இந்த வாரம் ரிஷபராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். ரிஷபராசியிலே பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 15 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 21 சனிக்கிழமை. இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். ரோகிணியில பிறந்தவர்களுக்கு ஜூன் 16 திங்கட்கிழமை நல்ல நாள்.
மிருகஷிரம் 1, 2 பாதங்களை பிறந்தவர்கள் ஜூன் 15 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 21 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் செலவினங்கள் அதிகமாக இருக்கும் என்று கூறுகிறேன். ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும் என்று கூறியிருந்தால் அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் பெறுவதற்காக, சந்தோஷத்தை அடைவதற்காக இந்த வாரம் வெள்ளிக்கிழமை என்று அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கே மகாலட்சுமிக்கு, அதாவது தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றிவிட்டு வர வேண்டும். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாகவே இந்த ராசியில, அதாவது ரிஷப ராசியில பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலே சூரியன், புதன், குரு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள், தெய்வ காரியங்களை திறம்பட செய்வீர்கள், நல்ல பெயரும் புகழையும் அடைவீர்கள், தெய்வ ஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். 3ஆம் இடத்திலே செவ்வாய் கேது இருப்பது இளைய சகோதரனுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷம் ஏற்படுத்தாது மூத்த சகோதரனுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் மிதுன ராசி பிறந்தவர்கள் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. மிதுன ராசியிலே பிறந்தவர்கள் ஜூன் 14 சனிக்கிழமை அதிகாலை 5:38 முதல் ஜூன் 16 திங்கட்கிழமை பகல் 1:10 வரை சந்திராஷ்டகம். ஆக இந்த வாரம் சந்திராஷ்டக தினங்களாக ஜூன் 14 சனிக்கிழமை, ஜூன் 15 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 16 திங்கட்கிழமை, இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகுவானந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தந்தைக்கு நல்ல யோகம் இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது. தந்தையின் காரியங்கள் நன்றாக நடக்கும். 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது சிலருக்கு தொழில்துறையில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கும். வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் அதற்குரிய ஊதியமும் எதிர்காலத்தில் கிடைக்கும். ஆகவே இந்த தொழில்துறையில ஏற்படுத்தாத நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் விருத்தி உங்களுக்கு இந்த வாரம் காத்திருக்கிறது. நல்ல வருமானமும் இந்த வாரம் காத்திருக்கிறது. பணம் வருவதற்கு சிறிது காலதாமதமானாலும் நிச்சயமாக தொழில் விருத்தி இருக்கிறது. எதிர்காலம் நல்ல பண வரவும் காத்திருக்கிறது. லாபஸ்தானத்தில் சுக்கரன் இருப்பது குழந்தைகளால் லாபம் இருக்கிறது. குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள். சந்தோஷத்தை அடைவார்கள். இந்த வாரம் மிதுன ராசி நல்ல நாட்கள். மிதுன ராசி பிறந்து மிருகஷிரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 21 சனிக்கிழமை நல்ல நாள். திருவாதிரையிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஜூன் 19, 18 புதன்கிழமை நல்ல நாள். அடுத்து புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 21 சனிக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது, செவ்வாய் இருப்பது இளைய சகோதரனுக்கு சிறு உடற்பாதைகள் ஏற்படும் என்று கூறினால் மேலும் உங்களுக்கு சில நேரம் தைரியம் குறைந்தும் இருக்கும். அதற்கு பரிகாரமாக இந்த வாரத்திலே செவ்வாய்க்கிழமை என்று விநாயகருக்கும் முருகனுக்கும் நெய்தீபம் ஏற்றுவிட்டு வாருங்கள். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மிதுன ராசி நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே சூரியன், புதன், குரு இருப்பது செலவினங்களாகும். அதற்குரிய வருமானம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாயும் கேதும் இருப்பது புதிதாக வாகனத்தை வாங்குவதற்காக நீங்கள் விரும்புவீர்கள் அல்லது வீடு, நிலம் வாங்குவதற்காக முயற்சிகள் செய்வீர்கள். அது ஓரளவு நல்லபடியாக நடக்கும். அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இருந்தாலும் இந்த வாரம் கடகராசி சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. கடகராசியில் பிறந்தவர்கள் ஜூன் 16 திங்கட்கிழமை பகல் 1:10 முதல் ஜூன் 18 புதன்கிழமை மாலை 6:35 வரை சந்திராஷ்டகம். ஆக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 17 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 18 புதன்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. முக்கியமாக இந்த வாரம் மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. குடும்பத்தில் மற்றவுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. விவாதங்களை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. எந்த நேரத்தில் எதை பேச வேண்டும் என்று தெரியாமல் பேசிவிடுவீர்கள். அதன் மூலமாக சில சங்கடங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே இந்த வாரம் சிறிது எச்சரிக்கையுடன் பேசுவது மிகவும் சிறப்பானது. 9ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறார்.
8ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறது. ஆகவே ஆரோக்கியத்தில் பெரிய பின்னடைவு இருக்காது. இருந்தாலும் இரத்த ஓட்டத்தில் சிறு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நடைப்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் சிறப்பானது. 9ஆம் இடத்துல சனிபான் இருப்பது தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தைக்கு பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. சிறிய அளவிலே தந்தைக்கு கால் வலிகள் மூட்டு வலிகள் ஏற்படும், பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. 10ஆம் இடத்துல சுக்கரன் இருப்பது தொழில்துறை ஓரளவு நன்றாகவே இருக்கும். தொழில்துறையில சுகமாக இருக்க விரும்புவீர்கள். ஆனால் வேலைப்படு மிக அதிகமாக இருக்கும். வேலைப்படு அதிகமானாலும் திறம்பட செய்யுங்கள். நல்ல எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது. விரயஸ்தானத்துல சூரியன் புதன் குரு இருப்பது தந்தைக்காகவும் சகோதரர்களுக்காகவும் செலவினங்கள் ஆகும். ஆனால் சகோதர வழியில உங்களுக்கு தனலாபம் கிடைக்கும். சகோதர வழியில செலவினங்களும் ஆகும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே பெரிய தோஷங்கள் பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. இந்த வாரம் கடகராசியில் பிறந்த நல்ல நாட்கள். கடகராசியை பிறந்து புனர்பூசம் 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 16 திங்கட்கிழமை, ஜூன் 21 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். பூசத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 15 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். ஆயில்யத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 16 திங்கட்கிழமை, ஜூன் 21 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நன்மை ஏற்படுத்தியிருக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கும். இந்த சந்திராஷ்டக தினமான ஜூன் 17, 18 இந்த 2 நாட்கள் மட்டுமே எச்சரிக்கையாக இருந்தாலும் போதுமானது. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக 8ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது இரத்த ஓட்டத்தில் சிறு பாதிப்பு ஏற்படும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை என்று ராகு காலத்தில் துர்கை அம்மனுக்கு அல்லது காளி அம்மனுக்கு நல்லெண்ணெய் விளக்கு வைத்து விட்டு வரணும். இந்த விளக்கு வைப்பதன் மூலமாக கடகராசிலிருந்து இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம். சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 18 புதன்கிழமை மாலை 6:35 முதல் ஜூன் 20 வெள்ளிக்கிழமை இரவு 9:45 வரை சந்திராஷ்டகம். ஆக சிம்மராசியிலே பிறந்தவர்கள் ஜூன் 19 வியாழக்கிழமை, ஜூன் 20 வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தியிருக்கும். ஏனென்றால் இந்த வாரம் அஷ்டம சனியுடன் சந்திராஷ்டகம் வருகிறது. ஆகவே பிரயாணங்களை இந்த வாரம் ஜூன் 19, 20 இந்த 2 நாட்கள் தவிர்ப்பது நல்லது. அன்றைய தினத்துல பிரயாணத்தை தொடங்கினால் விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஆரோக்கியத்திலும் அக்கறை தேவை. மேலும் பிரயாணத்திலும் இந்த 2 நாட்கள் ஜூன் 19, 20 இந்த 2 நாட்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் சிறப்பானது. இந்த வாரம் உங்கள் ராசியிலே செவ்வாயும் கேதுவும் இருப்பது ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் செவ்வாய் யோகாதிபதியாக இருப்பதால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. மேலும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் லாப நோக்கத்துடன் செயல்படுகிறீர்கள், வெற்றியும் பெறுகிறீர்கள். ஆனால் லாப நோக்கத்துடன் செயல்படுகிறீர்கள் என்ற அவச்சொல் சிறிது வந்துவிட்டு போகும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது மனைவிக்கும் உங்களுக்கும் சிறு கருத்து வேற்றங்கள் ஏற்படும். மனைவியின் ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. மனைவிக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 8ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது உங்களுக்கு மூட்டு வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே கிழங்கு வகைகளை சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. மூட்டு வலிக்காக சிறிது மருத்துவம் செய்ய வேண்டியிருக்கும். மேலும் அஜீரண கோளாறுகளும் சிறிது ஏற்படும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தையால் தனலாபம் காத்திருக்கிறது. தந்தை உங்களுக்கு நல்ல ஆலோசனையை சொல்வார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். லாபஸ்தானத்திலே சூரியன் புதன் குரு இருப்பது குடும்ப உறுப்பினர்களுக்கு மனைவியின் ஆரோக்கியம் தவிர மற்றவர்களுக்கு பெரிய தோஷம் ஏற்படுத்தாது. குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. குடும்ப உறுப்பினர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மனைவியின் ஆரோக்கியம் தவிர மற்றவர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்களுக்கு செலவினங்கள் அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் கிடைக்கும். முக்கியமாக உங்கள் ஆரோக்கியத்தில் சிறிது எச்சரிக்கை தேவை. இந்த வாரம் சிம்மராசியில் நல்ல நாட்கள். சிம்மராசியில் பிறந்து மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 15 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். பூரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 16 திங்கட்கிழமை, ஜூன் 21 சனிக்கிழமை நல்ல நாட்கள். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஜூன் 15 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 21 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு அஷ்டம் சனி நடந்து கொண்டிருப்பதனால் சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்ல தீபம், ஆஞ்சருக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இந்த வாரம் ஜூன் 19, 20 இந்த 2 நாட்கள் சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருப்பார். ஆகவே இந்த நாட்களிலே அம்பாளுக்கு நெய் விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷத்திலிருந்தும் அஷ்டம சனி தோஷத்திலிருந்து விலகி
ஓரளவு நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் கடைசியிலேயே சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. கன்னிராசியில் பிறந்த ஜூன் 20 வெள்ளிக்கிழமை இரவு 9:45 முதல் ஜூன் 22 ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:03 வரை சந்திராஷ்டகம். ஆக கன்னிராசியில் பிறந்தவர்கள் ஜூன் 21 சனிக்கிழமை, ஜூன் 22 ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்டகம். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறு யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் ராசி பலன்களாக பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்வீர்கள். ஆனால் வாரக்கடையில் சந்திராஷ்டக தோஷம் இருப்பதால் அந்த நாட்கள் மாத்திரம் சிறிது எச்சரிக்கை தேவை. மற்றபடி தொழில்துறையில நல்ல உத்வேகம் இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகுவன் இருந்து பழைய பாக்கிகள் வசூலாகும். ஆனால் வசூலான பணத்தை வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு கொடுக்க கூடாது. அவ்வாறு கொடுத்தால் பணம் திரும்ப வராது. உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருக்குது. 7ஆம் இடம் சனி இருந்து சனியுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே இந்த வாரம் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பாக வெளியில சொல்லக்கூடாது. அவ்வாறு வெளியில சொன்னால் அந்த செயல்பாடுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 7ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது மனைவிக்கும் உங்களுக்கும் சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. மனைவி பெரிய தொழில் செய்பவர்கள் மிக நல்ல லாபத்தை அடைவார்கள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் நன்மைகளை ஏற்படுத்திவிடும். கூட்டு தொழில் சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். பெரிய பிரச்சனைகள் வராது. 8ஆம் இடத்துல சுக்கன் இருப்பது உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆனால் குடும்பத்திலே மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 10ஆம் இடத்துல சூரியன், புதன், குரு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே தொழில்துறையிலே நல்ல முன்னேற்றம் இருக்கிறது, யோகம் இருக்கிறது. சந்திராஷ்டக தினத்தில் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். விரயஸ்தானத்தில் செவ்வாய் கேது இருப்பது சரியான நேரத்தில் தூக்கம் வராது. செவ்வாய் கேது 12ஆம் இடத்தில் இருப்பதனால் வீட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் பழுதாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புதிதாக வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். ஆகவே பொருட்களை சிறிது பத்திரமாக பார்த்துக் கொள்வது மிகவும் சிறப்பானது. இந்த வாரத்தில் நீங்கள் லிப்டில் ஏறும் போதோ அல்லது எலக்ட்ரானிக் சாதனங்கள் நடக்கும் போதோ சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இடறி விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே எச்சரிக்கையாக செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் கன்னிராசியில் நல்ல நாட்கள். கன்னிராசியில் பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு ஜூன் 15 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். ஹஸ்தத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 16 திங்கட்கிழமை நல்ல நாள். சித்திரை 1, 2 பாதங்களை பிறந்தவர்களுக்கு ஜூன் 15 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை திருஷ்டி ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டக சனியாக இருக்கிறது. மேலும் 8ஆம் இடத்துல சுக்கன் இருப்பது குடும்பாதி 8ஆம் இடத்தில் இருந்து குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் ஏற்பட்டு சரியாகும். அதற்கெல்லாம் பரிகாரமாக இந்த வாரம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே மனைவி மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். அவர்களும் பரஸ்பரம் அன்பை செலுத்துவார்கள். கணவன் மனைவிக்குள் இந்த பிரச்சனைகள் நீங்க நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கூட்டு தொழில் செய்வர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கூட்டத்தில் நல்ல உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். மனைவி பெரிய தொழில் செய்வர்களும் குழந்தைகள் தொழில் செய்வர்களும் நல்ல லாபத்தை அடைவார்கள். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது குழந்தைகள் சிறிது அடம் பிடிப்பார்கள். இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். 6ஆம் இடத்துல சனிவான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அதன் அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனிவான் இருப்பதனால் நீங்கள் இன்டர்வியூக்கு போனால், அதாவது எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் ஆஞ்சநேயரை வழிபட்டு சென்றால் நிச்சயமாக இன்டர்வியூல வெற்றி கிடைக்கும். முதலில் தோல்வி ஏற்படுமோ என்ற பயம் ஏற்படும். ஆனால் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகு இன்டர்வியூக்கு போனால், நேர்முக தேர்வுக்கு போனால் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கன் இருப்பது நல்ல அதிர்ஷ்டம் இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது. 9ஆம் இடத்தில் சூரியன், புதன், குரு இருப்பது தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். பெரியவர்களுடைய ஆசி, உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவர்களுடைய ஆசி பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கிறது. அதன் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள். லாபஸ்தானத்தில் செவ்வாய் கேது இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்தின் குறைபாடுகள் நீங்கி அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள். நீங்கள் தொழில் செய்பவர்கள், எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் தொழில்துறையில் விருத்தி ஏற்படும்.
நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகஸ்தர்கள் கூட நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி பிறந்த இந்த வாரம் நல்ல நாட்கள். துளாராசியில் பிறந்து சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 15 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 21 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். சுவாத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 15 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 16 திங்கட்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 16 திங்கட்கிழமை, ஜூன் 21 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி, முன்னேற்றமும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது அதிர்ஷ்டம்தான். ஆனால் மேலும் அதிர்ஷ்டம் பெறுவதற்காக வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு நெய்த்தியம் வைத்து விட்டு வாருங்கள். அதன் மூலமாக மேலும் அதிர்ஷ்டம் கிடைத்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய பிரச்சனைகள், தோஷங்கள் இல்லாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுத்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் கடந்த 1.5 மாதங்களாக நீச்ச கதியிலே இருந்தார். இப்பொழுது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்திருக்கிறார். ஆகவே தொழில்துறை புதிய முயற்சிகளை, புதிய முன்னேற்றங்களையும் நீங்கள் பெற முடியும், சந்தோஷத்தை அடைய முடியும். உத்தியோகஸ்தர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய நட்பு கிடைக்கும். அவர்களுடைய ஆதரவின் மூலமாக நன்மைகளை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது உங்கள் வீட்டில் தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். முக்கியமாக தாய்க்கு முதுகுவலி, மூட்டு வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்குரிய மருத்துவம் செய்தால் நிச்சயமாக சரியாகிவிடும். பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனிவான் இருப்பது குழந்தைகள் சிறிது அடம் பிடிப்பார்கள். படிப்பு விஷயமாக அல்லது தொழில் விஷயமாக உங்களை விட்டு சிறிது விலகி இருப்பார்கள். ஆனால் பெரிய தோஷங்களோ பெரிய பிரச்சனைகளோ ஏற்படுத்தாது. 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். ஆகவே மனைவின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. மனைக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். இந்த வாரம் கடன் வாங்குவதையும் கடன் கொடுப்பதையும் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சூரியன், புதன், குரு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. வயிறு உஷ்ணம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வயிறு உபிஷம் அல்லது வயிறு உஷ்ணத்தினால் சிறிது அவதைப்படுவீர்கள். வயிற்றில் சிறு கோளாறு இருந்தாலும் அதற்குரிய மருத்துவம் செய்வது மிகவும் சிறப்பானது. 8ஆம் இடத்துல குரு இருப்பதால் பணம் முடக்கம் ஆகும். ஆனால் பணத்தை கையாள்வதில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் தவிர்ப்பது நல்லது. 10ஆம் இடத்துல செவ்வாய்க்கு எதிர்ப்பது உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதற்குரிய காரணங்கள், அதற்குரிய அந்த ஏற்பாடுகள் இந்த வாரம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. 10ஆம் இடத்துல செவ்வாய்க்கு எதிர்ப்பதால் தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் அதிகமாக இருந்தும் அதற்குரிய வளர்ச்சியும் உங்களை தேடி வரும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் விருச்சிக ராசி நல்ல நாட்கள். விருச்சிக ராசியில் விசாகம் 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 16 திங்கட்கிழமை, ஜூன் 21 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். அனுஷத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 15 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். கேட்டிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 16 திங்கட்கிழமை, ஜூன் 21 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறிது பின்னடைவு. 8ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது பண விஷயத்தில் எச்சரிக்கை என்று கூறியிருந்தார். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கும் நெய்தியமும் ஏற்றுவிட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சூரியன் புதனுடன் இருக்கார். ஆகவே தொழில்துறை நன்றாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக மனைவின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனைவி நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன் மூலமாக நீங்கள் நிம்மதியையும் பெருமூச்சையும் விடுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன், புதன், குரு இருப்பது பல விதத்திலும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் மனைவின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகள் நீங்கி நன்மைகளை அடைவார்கள். தொழில்துறைய புதிய முயற்சிகளை செல்லாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இந்த வாரத்திலே தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்கவும் பெறுவீர்கள். பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக இந்த வாரம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகுவான் இருந்தால் குருவால் பார்க்கப்படுகிறார். இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம் சனியாக சனி இருப்பதனால் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் ஆரம்பத்தில் சிறிது தடை ஏற்படும். ஆனால் 2வது 3வது முயற்சியிலே நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு. ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். 7ஆம் இடத்துல சூரியன், புதன், குரு இருப்பது மனைவி நல்ல ஆலோசனைகளை வழங்கி அதன் மூலமாக நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 9ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை.
சிறு உடல்பாதை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. ஆனால் கண்டங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த வாரம் தனுசு ராசியில் நல்ல நாட்கள். தனுசு ராசியில் பிறந்து மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 15 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். பூராடத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 16 திங்கட்கிழமை, ஜூன் 21 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 15 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 21 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக தற்சமயம் உங்களுக்கு அர்த்தாஷ்டமம் நடந்து கொண்டிருக்கிறது. அர்த்தாஷ்டமத்தின் மூலமாக எல்லா காரியங்களும் சிறு தாமதமாக, மேலும் தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். அதற்கெல்லாம் பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல நிதியமும் ஆஞ்சலுக்கு நிதியமும் ஏற்றுவிட்டு வர வேண்டும். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாகவே தனுசு ராசி இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளும் சந்தோஷத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மகர் ராசி. மகர் ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சனிபகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே தைரியமாக காரியங்களை செய்து வெற்றியை பெறுவீர்கள். 2ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பதனால் எந்த காரியம் செய்தா இருந்தாலும் சிறிது எச்சரிக்கையுடன் செய்யுங்கள், வெற்றியை பெறுவீர்கள். மேலும் மற்றவருடன் பேசும்போது கோபத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருப்பது நல்லது. கோபப்பட்டால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. 3ஆம் இடத்தில் சனிபகவான் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்திக்கிறோம். சகோதரர்கள் மீது மிகுந்த பாசத்தை பொழிவீர்கள். அவர்களும் பரஸ்பரம் உங்கள் மீது பாசத்தை பொழிவார்கள். 4ஆம் இடம் சுக்கன் இருப்பது தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக நீங்கள் கடன் வாங்க விருப்பப்பட்டால் தாராளமாக கடன் வாங்கலாம். அதன் மூலமாக உங்களுக்கு புதிதாக வீடு மனை அல்லது வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் மிக நன்றாக இருக்கிறது. முக்கியமாக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்கலாம். 6ஆம் இடத்தில் சூரியன் புதன் கூறியிருப்பது கடன் சுமைகள் சிறிது அதிகமாகத்தான் இருக்கும். அதற்குரிய அந்த வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் விரைவில் கடனும் அடைக்கப்படுவீர்கள். எப்பொழுது கடன் அடைப்பதாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் கொடுத்தால் விரைவில் கடன் தீர்ந்துவிடும். 8ஆம் இடத்தில் செவ்வாய் கேது இருப்பது வயிறு உஷ்ணம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஜீரண உறுப்புகளில் சிறு கோளாறுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே இந்த வாரம் காரமான பொருட்களை சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நாட்கள், அதாவது மகராசியின் நல்ல நாட்கள். மகர் ராசியிலே பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 15 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 21 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 16 திங்கட்கிழமை நல்ல நாள். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 15 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 21 சனிக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் அடைய முடியும் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சனிபகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்கள் ராசியிலே ராகுவான் இருப்பது கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள், எரிச்சலை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இருந்தாலும் சிறிது கோபத்தை அடக்கி கொண்டு எரிச்சல் அடையாமல் இருப்பதுதான் உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லது. உங்கள் ராசியில் ராகுவான் இருப்பது வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். சலிக்காமல் செய்யுங்கள், எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். 2ஆம் இடத்துல சனிபகவான் இருக்கிறார். ஆகவே 2ஆம் இடத்துல சனிபகவான் இருப்பதனால் இந்த வாரம் தொழில்துறையிலே பழைய பாக்கிகள் வசூலாகும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். மேலும் சிறிது டஸ்ட் அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது, அதாவது தூசு ஒவ்வாமை வர வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அதிகமான தூசுகள் உள்ள இடத்திலே செல்லாமல் இருப்பது நல்லது. 3ஆம் இடத்துல சுக்கன் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சகோதரி வீடுகளில் நல்ல காரியங்கள் நடக்கும். 5ஆம் இடத்துல சூரியன் புதன் கூறியிருப்பது உங்கள் குழந்தைகளுக்கு ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நல்ல படிப்பை பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். குழந்தைகளால் நீங்கள் நிம்மதி அடைவீர்கள். குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த கும்பராசி முதல் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படுத்தி கொடுக்கும். 7ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருப்பது இந்த வாரத்தில் மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு அளவில் பாதிப்பு ஏற்படும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருப்பதனால் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படும், சிறிது பிரிவினைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பெரிய பிரச்சனைகள் தோஷங்கள் ஏற்படுத்தாது. கும்பராசியில் பிறந்த நல்ல நாட்கள். கும்பராசியில் பிறந்து அவிட்டம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 15 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 21 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். சதயத்தில் பிறந்தவர்கள் ஜூன் 15 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 16 திங்கட்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் ஜூன் 16 திங்கட்கிழமை, ஜூன் 21 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நடக்கும். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசியிலே ராகு பகவான் இருப்பது
கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் என்று கூறினார். அதுக்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை என்று ராகு காலத்துல துர்கை அம்மனுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். அடுத்து சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்ல தீபம், ஆஞ்சருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் கும்பராசிரியர்களும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியில பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியில சனி பகவான் இருப்பது ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. உடல் வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்து சரியான நேரத்தில் தூக்கம் வராது. வேலைப்படும் மிக அதிகமாக இருக்கும். வேலைப்படு அதிகமாக இருந்தாலும் சலிக்காமல் செய்யுங்கள், வெற்றி உங்கள் பக்கம் இருக்கிறது. உங்கள் ராசியில சனி பகவான் இருப்பது எந்த காரியத்தை நீங்கள் தொடங்கினாலும் சிறிது காரியம் தாமதமாகத்தான் செய்யும். தாமதமானாலும் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இரண்டாம் இடத்துல சுக்கரன் இருப்பது குடும்பத்தில் சிறு அளவில் மருத்துவ செலவுகள் ஏற்படும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். நான்காம் இடத்துல சூரியன், புதன், குரு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகிய புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யுங்கள், அது நடக்கும். நண்பர்கள், உறவினர்கள் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். அவர்கள் உதவி உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். ஆறாம் இடத்துல செவ்வாய் கேது இருப்பது தொழில்துறையில போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். அதிகமாக இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். பழைய பாக்கிகள் உங்களுக்கு வசூலாகும். விரயஸ்தானத்தில் ராகுவான் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாகத்தான் இருக்கும். முக்கியமாக உங்கள் வீட்டில் இருக்கும் தாத்தா, பாட்டி போன்றவர்களுடைய ஆரோக்கியத்திற்காகவும் செலவினங்கள் ஆகும். செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். என்றால் லாபாதிபதி விரையாதிபதியாக குரு சனிபான் உங்கள் ராசியிலே இருக்கிறார். ஆகவே லாபமும் விரயமும் கலந்து இருக்கும், சரிசமமாக இருக்கும். எவ்வளவு வருமானம் வந்தாலும் செலவினங்கள் ஆகும். செலவினங்கள் ஏற்ற வருமானம் வருமானத்திற்கு ஏற்ற செலவினங்கள் ஆகும். இந்த வாரம் மீனராசிக்கு நல்ல நாட்கள். மீனராசியில பிறந்து பூரட்டாதி 4வது பத்துல பிறந்தவர்களுக்கு ஜூன் 16 திங்கட்கிழமை, ஜூன் 21 சனிக்கிழமை நல்ல நாட்கள். உத்திரட்டாதிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 15 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். ரேவதியில பிறந்தவர்களுக்கு ஜூன் 16 திங்கட்கிழமை, ஜூன் 21 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு ஏழரசனி ஜன்மசனியாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்ல தீபம், ஆஞ்சருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். அடுத்து உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகுவான் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். தூக்கம் சரியான நேரத்தில் வராது. அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கை அம்மனுக்கு நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் விளக்கு வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மீனராசி நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. இவ்வாறாக இந்த வாரத்திய வார ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.